இந்த மன்ரேகா ஸ்கீம்ல 100% பணத்தையும் யார் கொடுத்துட்டு இருந்தா? மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, நாங்க 60% பணம் தருவோம், 100% தர மாட்டோம், மீதி 4% ஸ்டேட் என்ன மாதிரி நீங்க பாத்துக்க, உங்க பொறுப்பு அப்படின்ட்டு போறாங்க. அப்ப பூ முடிச்சு பேர் வச்சுட்டு அதோட செயல்பாட்டுக்குள்ள பணத்தை கொடுக்காம மட்டும் நீங்க பின்னால போயிருவீங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு 120 நாள் கூட்டிட்டு காசை நீ கொடுத்துருன்னா, ஏன்னா நான் செலவழிக்கிறதுக்கு நீ எதுக்கு கூட்டணும்னு கேட்கிற ஒரு நியாயமான விஷயம் தான். இப்ப நீங்க மாநிலம் கொடுக்கவே கூடாது. ஏன் கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். 2004 அந்த வேலை வாய்ப்பு திட்டம் ரொம்ப ஜிஎஸ்டி கிடையாது. தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வருமானம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா வருமானத்தையும் சென்டர் எனக்கு கொடுன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. எந்த மாநிலங்களுக்கு வருமானம் கிடையாது. எல்லா வருமானத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சிருக்கு. மாநிலங்களால் வரி விதிக்க முடியவில்லை. எல்லா வரி விதிப்பும் சென்டர் தான் பண்ணுது. மாநிலங்களுக்கு எங்க வருமானம்? அப்ப நீங்க நல்லா அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கணும். 60-40 மாநிலங்களால் 40% காசை கொடுக்க முடியாது. அப்ப மாநிலங்கள் என்ன செய்யும்? தான் செய்யக்கூடிய வேலையை குறைச்சிதான் ஆகணும். ஏன்னா அவன்கிட்ட காசு கிடையாது இல்லையா? எப்ப எனக்கு 100 ரூபா தான் இருக்கு, நான் 500 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பேன்? அப்ப 100 ரூபாய்க்கு தான் வேலை செய்வேன்னா, கிராமப்புற மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வேலையோட காலம் குறைஞ்சிக்கிட்டே போகும்.